ஹீரோயின் வந்து அர்னால்டுகேனை சம்மதிக்க வைக்க முடியல. அவர் இப்படியே போனாருன்னா மைக்கேலோட அந்த பிளாக் பவுடர் யூஸ் பண்ணி கண்டிப்பா இந்த போர்ல பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடுவாரு. அதை தடுக்கிறதுக்காக தான் கைலோட சேர்ந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அர்னால்டுகேனோட மனசை மாத்தலாம்னு பார்த்தேன். ஆனா அது அவ்வளவு சுலபமா நடக்கும்னு எனக்கு தோணல அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு வெளியில வந்து ஏதோ ஒரு வெளிச்சம் மாதிரி தெரியும். அதை பார்த்தோன்னு என்னடா சொல்லிட்டு போய் பார்ப்பாங்க. சுத்தி ஃபுல்லா மின்மினி பூச்சியா அந்த இடமே வந்து பிரகாசமா இருக்கும். அதை பார்த்துட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோயின். அப்போ திடீர்னு அர்னால்டுகேன் என்னடான்னு சொல்லிட்டு வந்து பார்ப்பாங்க. நம்ம ஹீரோயின் அர்னால்டுகேனை பார்த்தோன்னே குட் ஈவினிங்னு சொல்லுவா. நம்ம ஹீரோவும் இந்த பூச்சிலாம் உன்னை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணுதா, நீ எதுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க, இதனால உனக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லு, இப்பவே இந்த பூச்சியை கொண்டு போட்டுறேன் அப்படின்னு அவனும் வாழை எடுத்து வந்திருப்பான். அப்படிலாம் இல்லைங்க, இது சாதாரண பூச்சி தான். அதுவும் இல்லாம இது ஒருவேளை டிஸ்டர்ப் பண்ணாலும் இதை நம்ம கொல்லக்கூடாது. ஏன்னா மனுஷங்களும் சரி, விலங்குகளும் சரி, பூச்சிகளும் சரி, செடிகளும் சரி, கொடிகளும் சரி, எல்லாமே வந்து ஒரு உயிர் தான். அதை நம்ம காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. நம்ம ஹீரோ இருக்க சைட்ல இருந்தா நிறைய பூச்சியா வந்துட்டு இருக்கும். உடனே ஹீரோயினும் அங்க பாருங்க உங்க சைட்ல இருந்தா நிறைய பூச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு ஹீரோவும் அப்ப நீ இங்க வா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயினும் அந்த போர்ட்டிகோலியா ஏறி குதிச்சு அங்கிட்டு போவா. நம்ம ஹீரோவும் டக்குன்னு போய் நம்ம ஹீரோயினை பிடிப்பான். சோ 2 பேரும் அப்படியே கட்டி பிடிச்சுக்குவாங்க. நம்ம ஹீரோயினும் என்னை மன்னிச்சிடுங்க, ஆமா நான் தான் இங்க இருந்து ஈஸியா அங்க ஏறி குதிச்சிருவேன்னு உங்களுக்கே தெரியும், அப்புறம் எதுக்கு என்னை காப்பாத்தணும்னு முயற்சி பண்ணீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்பா. அதுக்கு ஹீரோவும் எனக்கு தெரியல, என்ன நடந்துச்சுன்னு எனக்கும் தெரியல, பட் எனக்கு உன்னை காப்பாத்தணும்னு தோணுச்சு, ஸோ அதனாலதான் காப்பாத்த வந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். சரி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினும் அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் அப்படியே இந்த பூச்சியை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட கண்ணை ஹீரோயின் பார்த்துட்டு உண்மையிலேயே இந்த கண்ணு ரொம்ப அழகா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோவும் ஆக்சுவலா சொல்ல போனோம்னா இது எங்க அப்பாவோட கண்ணு, அவரோட ரத்தம் தான் எனக்கு இருக்கிறதுக்கு ஒரே அடையாளம் இந்த கண்ணு மட்டும்தான். அதனாலே இந்த கண்ணை நான் சின்ன வயசுலயே புடுங்கி போட்டோம்னு நினைச்சிருக்கேன். சொல்ல போனா எனக்கு எங்க அப்பாவை சுத்தமா பிடிக்காது. இங்க இருக்க மின்மினி பூச்சிகள்லாம் போர் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு தீப்பொறி நினைச்சுதான் என்னோட வாழை எடுத்து வெளியே வந்தேன். இந்த ஊர்ல நடக்கிற போருக்கும் இங்க எழும்புற தீப்பொறிக்கும் எங்க அப்பா தான் காரணம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல நம்ம ஹீரோயினும் அப்போ அர்னால்டுகேனுக்கு சுத்தமா அவங்க அப்பாவை பிடிக்காதோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோவும் என்னோட கண்ணை பார்த்து நீ அழகா இருக்குன்னு சொல்ற, ஆனா நான் எவ்வளவு ஆபத்தானவன்னு உனக்கு தெரியல. எல்லாரும் சொல்ற மாதிரிதான் எனக்கு பிடிச்சவங்களை கூட நான் என்னோட கையிலேயே கொன்றுவேன். நீ கூட இப்ப என்கிட்ட கோயில்ஸ் நாட்டோட போர் வேணாம், சமாதானமா ஒப்பந்தம் பேசிக்கலான்னு எனக்கு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சோ நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி கன்வின்ஸ் பண்ணாதான் அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு, பட் இருந்தாலும் நீ கேட்க மாட்டேங்கிற. சோ நீ என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ, அது உன்னோட இஷ்டம். ஆனா நான் உன்னை வெறுத்து ஒதுக்க வேண்டிய சிச்சுவேஷன் ஏற்பட்டுறாம அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கு ஹீரோயினும் நான் இந்த கோயில்ஸ் நாட்டு விஷயத்துல இருந்து பின்வாங்குறது கொஞ்சம் கஷ்டம், அதுக்காக நீங்க என்ன வெறுத்து ஒதுக்கி இந்த அரண்மனையில இருந்து துரத்துனா கூட பரவாயில்ல, நான் ஒரு வேலைக்காரியாவோ இல்ல மூலிகை மருத்துவராவோ இந்த கோட்டைக்குள்ள மறுபடியும் வந்து உங்களை பார்க்க தான் போறேன். நீங்க எப்பவும் என்ன விட முடியாது, அப்படியே விட்டாலும் நான் உங்களை விட மாட்டேன்னு நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவோட கண்ணத்து மேல கை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் சரி ஓகே டைம் ரொம்ப ஆயிடுச்சு நீ போய் தூங்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். நம்ம ஹீரோயினும் அவங்க ரூமுக்கு வந்துடுறாங்க. அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம மைக்கேல கட்டுறாங்க. அவனும் ஏதோ லெட்டர் வச்சு படிச்சுட்டு போயிட்டு இருப்பான். பின்னாடி பார்த்தா கருப்பு ட்ரெஸ் போட்ட ஒருத்தன் அவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருப்பான். அங்க இருந்து கட் பண்ணி நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. நம்ம கையிலும் ஹீரோயினும் மீட்டிங் போட்டிருப்பாங்க. அந்த மீட்டிங்ல நம்ம கையில் இருந்து செஞ்ச அந்த பொருட்கள் எல்லாம் வந்து பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆவாங்க. நம்ம கையிலும் ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி அர்னால்டுகேனை மீட் பண்றதுக்காக எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இந்த வாய்ப்பை நான் ஒழுங்கா பயன்படுத்தி அவர் மனசை எப்படியாவது மாத்தணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம கையில் சொல்ல ஹீரோயினும் ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், அதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல பிளான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. நம்ம மைக்கேலும் எங்கேயோ போயிட்டு இருக்கான். பின்னாடி அந்த கருப்பு சட்டை போட்டவனும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு அவன் வந்து ஒரு பொருளை கொட்டி விட்டுறான். அங்க இருந்து நிறைய ஸ்மோக் மாதிரி வருது. அது என்னன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே வந்து கட் பண்ணா இங்க அந்த மீட்டிங் தான் காட்டுறாங்க. நம்ம கையிலும் அர்னால்டுகேனுக்கு வணக்கம் சொல்றான். அர்னால்டுகேனும் மறுபடியும் நம்ம இந்த மீட்டிங்ல பழைய விஷயங்களை பத்தி பேசாம பிரயோஜனமா ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அதை சொல்லி இந்த ஒப்பந்தத்துக்கு என்ன சம்மதிக்க வைங்க அப்படின்னு நம்ம அர்னால்டுகேன் சொல்லுவாரு. அப்ப நம்ம ஹீரோயினும் ஹீரோ கிட்ட நான் வழக்கத்துக்கு மாறா இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கேன், அது என்னன்னு கண்டுபிடிங்கன்னு நம்ம ஹீரோட்ட கேட்க நம்ம ஹீரோவும் யோசிச்சுட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோவும் அவளை சுத்தி பார்த்துட்டு இந்த மாதிரி நீ வந்து நிறைய நெக்லஸ் கம்மல் வலையெல்லாம் போட்டு இருந்திருக்க, என் கூட இருக்கும்போது இதுக்கு முன்னாடி இப்படி போட்டதே இல்லைன்னு சொல்லும் போது ஆமா சரியா சொல்லிட்டீங்க, இந்த நெக்லஸ் கம்மல் வைரம் இதெல்லாம் வந்து கையில் தான் வந்து எனக்கு செஞ்சு கொடுத்தாரு, அதுவும் இல்லாம கோயில்ஸ் நாட்டோட ஸ்பெஷலே இந்த ஒரு விஷயம்தான், இது நம்மளோட நாட்டுல கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்போ அந்த ஸ்டாப் வாட்ச் இருக்குல்ல அதை எடுத்து வச்சுட்டு இது என்னன்னு தெரியுமான்னு நம்ம ஹீரோட்ட கேட்க நம்ம ஹீரோவும் இது கூட எனக்கு தெரியாம இருக்குமா, நான் உங்ககிட்ட கொடுத்தது அப்படின்னு சொல்லு நம்ம ஹீரோ சொல்ல இல்ல தப்பு, நீங்க என்கிட்ட கொடுத்தது இந்தா இருக்கு, இது வந்து இதே மாதிரி செய்யப்பட்ட ஒரு டூப்ளிகேட், இதையும் கையில் தான் செஞ்சாரு, இதான்
கோயில்ஸ் நாட்டோட ஸ்பெஷல்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, கையிலும் ஆமா எங்க நாட்டுல நிறைய கைவினை கலைஞர்லாம் இருக்காங்க, அவங்க இதே மாதிரியான உலோகங்கள் எல்லாம் ஈஸியா ரொம்பவே மத்த நாட்டை விட சூப்பரா ரொம்பவே குறுகிய காலத்துல பண்ணி தருவாங்க. அதுவும் இல்லாம அவங்க இந்த மாதிரியான டூப்ளிகேட்ஸ் எல்லாம் ஒரே குவாலிட்டியில தங்கம் வைரமா இருக்கட்டும் எதா இருந்தாலும் சரி அதே மாதிரி குவாலிட்டி மாறாம டூப்ளிகேட்டை கூட ஒரிஜினலா பண்ணி தருவாங்க. நம்ம ஹீரோயினும் நீங்க தானே சொல்லியிருக்கீங்க என்கிட்ட இந்த ஸ்டாப் வாட்ச் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம், அதுவும் இல்லாம இது யார்கிட்டயும் அவ்வளவு சீக்கிரமா கிடைக்காது, இது ரொம்ப அரிய வகையான ஒரு பொருள் அப்படின்னு நீங்க தானே சொல்லியிருக்கீங்க. ஆனா நம்ம இப்போ இந்த ஸ்டாப் வாட்ச் 1 இல்ல 2 இல்ல இன்னும் எத்தனை வேணாலும் தயாரிக்கலாம், அதுவும் இதே குவாலிட்டியில அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, அதுக்கு கையிலும் ஆமா அவங்க சொல்றது சரிதான், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்க நாட்டுல கிடையாது, நம்ம 2 பேரும் கூட்டணி சேர்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த விஷயங்கள்லாம் உங்களோட நாட்டுக்கு யூஸ் ஆகும், உங்களோட முடிவை சொல்லுங்க அர்னால்ட் ஹெய்ன் அப்படின்னு நம்ம கையில் சொல்றான். அதை கேட்டோன்னே நம்ம ஹீரோவும் அப்போ அவ்வளவுதானா அப்படின்னு கேக்குறாரு. நான் கூட 2வது மீட்டிங்ல ஏதாவது ஸ்பெஷலா சொல்லி என்ன சம்மதிக்க வச்சிருவீங்களோன்னு நினைச்சேன், ஆனா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவங்களோட கூட்டணி அமைக்கிறதெல்லாம் முட்டாள்தனம், உங்களை சொல்லி தப்பு இல்ல, இது எல்லாத்தையும் பிளான் பண்ணி உங்களை செயல்படுத்த வச்சது என்னோட வருங்கால மனைவி தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கு கையிலும் ஆமா நீங்க சொல்றது சரிதான், லேடி ரிஷியா தான் எனக்கு இந்த ஐடியா கொடுத்தாங்க, அதோட அவங்க உண்மையிலே நம்பினாங்க, உங்களுக்கு அந்த ஸ்டாப் வாட்ச் ரொம்ப ஒரு முக்கியமான பொருள், அதனால அதோட டூப்ளிகேட்டை மேக் பண்ணதுக்கு நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு நாங்க 2 பேருமே நம்பணும், ஆனா நாங்க தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லும் போதே அங்க நம்ம தியோடோர் வருவான். சாரி நீங்க முக்கியமான மீட்டிங் போயிட்டு இருக்குன்னு தெரியுது, நான் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல, அப்படியே அவன் குனிஞ்சிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து கண்ணடிக்க, நம்ம ஹீரோயினும் ஒரு அவசரமான மீட்டிங் போல சரி நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. போற வழியில நம்ம தியோடோரும் ஹீரோயின் கிட்ட மைக்கேலை ஃபாலோ பண்றதுக்காக நம்ம ஆள் செட் பண்ணோம், பட் எங்க ஆளுங்க கிட்ட இருந்து எந்த விதமான ரிப்போர்ட்டும் கிடைக்கல, இப்ப மைக்கேல் எங்க இருக்கான் என்ன பண்றாங்கிற எந்த விஷயமுமே எங்களுக்கு தெரியல, சோ நம்ம சீக்கிரமா மைக்கேலை கண்டுபிடிச்சு அவனும் தியோடோர் சொல்ல நம்ம ஹீரோயினி கேட்டுட்டே போறாங்க. இங்க மைக்கேலை ஃபாலோ பண்ணி போனவன் திடீர்னு ஒரு ஸ்மோக்ல மாட்டி இருப்பான், அதுல இருந்து இப்பதான் அவனே கொஞ்சம் கான்சியஸ்க்கு வரான். இங்க நம்ம ஹீரோ என்னோட வருங்கால மனைவியும் என்னோட தம்பியும் இந்த மீட்டிங்கை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு அவங்களுக்கு பதிலா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு நம்ம கையில் கிட்ட ஹீரோ சொல்றான். அப்ப திடீர்னு அந்த இடத்துக்கு நிறைய சோல்ஜர்ஸ் எல்லாம் வராங்க, இவங்க எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில் கேக்குறான். நம்ம ஹீரோவும் நம்ம கையில பாத்துக்கிட்டே இருக்கான். அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம தியோடோட ஆட்கள்லாம் நம்ம மைக்கேலை கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம ஹீரோயினும் மைக்கேலுக்கு ஹாய் சென்சேன்னு சொல்ல, நம்ம மைக்கேலும் ஹாய்னு சொல்றான். இதோட மைக்கேலை பாக்குறதுக்காக போவாங்க. அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் நீங்க இவங்களை பார்க்க கூடாது, இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு இவங்க ஏதோ ஒரு ஆபத்தான விஷயத்த இந்த ஊருக்குள்ள செய்ய போறாங்க, அதனால இவங்க ஒரு சந்தேகப்படுற நபர், இவங்களை பாக்குறதுக்கு அனுமதி கிடையாது அப்படிங்கிற அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அப்ப நம்ம மைக்கேல் அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு போறான். லேடி ரிஷே, கடைசி டைம்ல கூட என்னோட மனசை மாத்தி இந்த ஊர் மக்களை காப்பாத்தலான்னு வந்திருக்கேன் சரிதானே, ஆனா இவங்க சொன்ன மாதிரியே இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு என்னோட பிளாக் பவுடர் இந்த நாட்டுல வெடிச்சு இந்த நாட்டு மக்கள்லாம் இறந்து போறாங்க, எனக்கு தெரியும் நான் பண்ற விஷயம் ரொம்ப தப்பான விஷயம்னு, அதுக்கான தண்டனையை நானே அனுபவிச்சுக்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட கண்டுபிடிப்பு எப்படி யூஸ் ஆகுதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் இந்த டெஸ்ட்டை நான் பண்றேன் அப்படின்னு நம்ம மைக்கேல் சொல்றான். அப்போ தியோடோர் அந்த இடத்துக்கு வந்துட்டு வேலை முடிஞ்சிருச்சு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல, நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு மைக்கேல் கிட்ட போய் பேசுறாங்க. நம்ம ஹீரோயினோட பாஸ்ட் லைஃப்ல நம்ம மைக்கேல் சொன்ன டைலாக நம்ம ஹீரோயின் மைக்கேல் கிட்ட திருப்பி சொல்றாங்க. ஒரு விஷயத்தால மத்தவங்களுக்கு நன்மையை உருவாக்க முடியும் அப்படித்தானே சென்சை அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க, நம்ம மைக்கேலும் என்ன சொல்ல வர எனக்கு ஒன்னும் புரியல, நீ ஏதோ பேசி என்ன கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ற, பட் அதுக்கான டைம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல 6 மணி ஆகுது. கரெக்டா அந்த இடத்துல வெடி வெடிக்குது. பார்த்தா அதுல இருந்து கலர்ஃபுல்லான லைட்ஸ் எல்லாம் அந்த ஊர் முழுக்க பிரகாசமா ஆகுது. அது எல்லாருமே பாக்குறாங்க. இது நான் உருவாக்குன பிளாக் பவுடர் தானா, என்னால இதை நம்பவே முடியலையே அப்படின்னு நம்ம மைக்கேல் சொல்றான். நம்ம ஹீரோயினும் மைக்கேல் கிட்ட உங்களோட கொள்கையே என்னன்னா உங்களோட கண்டுபிடிப்புக்கான பயன் என்னன்னு தெரிஞ்சே ஆகணும், ஆனா அதோட பயன் தீய வழியில இருக்கணுங்கிற அவசியம் இல்லையே, இதே மாதிரி மக்களோட கண்களுக்கு பிரகாசத்தை தரக்கூடிய தீப்பொறிகளா இருந்தா தப்பில்லையே, நீங்க யூஸ் பண்ண இந்த பிளாக் பவுடர் தான் இந்த நாட்டையும் இந்த ஊரையும் அழிக்கும், அதே நீங்க யூஸ் பண்ண பிளாக் பவுடர் தான் இங்க இருக்க நாட்டு மக்கள் எல்லாத்துக்குமே ஒரு பிரகாசத்தை ஒரு ஒளியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. நீங்க கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகளுக்கான பயன் மத்தவங்களுக்கு கஷ்டத்தை தரக்கூடிய ஒரு விஷயமா இல்லாம சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். உங்க அப்பா சொன்னது பொய், நீங்க மத்தவங்களுக்கு துன்பத்தை தரக்கூடிய ஒரு ஆள் இல்ல, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, அப்போ நான் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவ்வளவு விஷயங்கள் பண்ணியா, ஆனா எதுக்காக இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்ட அப்படின்னு நம்ம மைக்கேல் கேக்குறான். அதுக்கு ஹீரோயினும் ஏன்னா நீங்க தான் என்னோட சென்சை அப்படின்னு சொல்லுவா. நம்ம மைக்கேலுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவன் லைஃப்ல இது வரைக்கும் செஞ்ச தப்பு எல்லாமே அவன் ஃபீல் பண்ணி இப்பதான் அது தப்புங்கிறதே உணருவான். அண்ட் அவன் கண்டுபிடிச்ச ஒரு கண்டுபிடிப்பு இங்க இருக்க எல்லாருமே சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயமா இருக்குங்கிறத நினைச்சு அவன் ஃபீல் பண்ணுவான். இதுக்கு எல்லாமே காரணம் நம்ம ஹீரோயின் தான்.
அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் தியோடோர்ட்ட போயிட்டு ரொம்ப நன்றின்னு சொல்ல அப்பதான் நம்மளுக்கு ஒரு பிளாஷ்பேக் காட்டுவாங்க. நம்ம மைக்கேல் உருவாக்குன அந்த பிளாக் பவுடரை இவங்க இந்த மாதிரியான ஒரு அழகான வான வேடிக்கையா மாத்திருப்பாங்க. சோ இது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு பின்னாடி இருக்க நெட்வொர்க், அதுல இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் ரொம்பவே புத்திசாலிங்க, அதே நேரத்துல வேலையை சீக்கிரமா செஞ்சு முடிக்கிறவங்க. இப்ப நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல தியோடோரும் ஆமா ஆமா சரிதான் அப்பவாது புரிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லுவான். அப்ப கவுண்ட்லாவின் அந்த இடத்துக்கு வருவான். பிகாஸ் மைக்கேலால 6 மணிக்கு இந்த ஊருக்கே ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். சோ அதை தடுத்து நிறுத்ததுக்காக நம்ம மைக்கேலை அரெஸ்ட் பண்ணிட்டு போறதுக்காக வந்திருப்பான். அப்போ அர்னால்டிகின் அந்த இடத்துக்கு வருவாரு. கவுண்ட்லாவினும் அர்னால்டிகின் கிட்ட மைக்கேல் ஒரு ஆபத்தான நபர், அவன் கோயில்ஸ் நாட்டுல இருந்து வந்திருக்கான், இந்த ஊருக்கு ஆபத்து ஏற்படுத்துறதா அவனோட குறிக்கோளே அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் இல்ல அவன் சொல்றதை நம்பாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோட்ட சொல்லுவா. அதுக்கு ஹீரோவும் எதுவும் சொல்ல தேவையில்ல அப்படின்னு சொல்லுவான். என்னாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு பாக்க அப்ப நம்ம அர்னால்டிகினும் கோயில்ஸ் நாட்டு இந்த மைக்கேலை அரெஸ்ட் பண்றதுக்கான எந்த அவசியமுமே இல்ல. ஏன்னா கல்கைன் நாடு கோயில்ஸ் நாட்டோட கூட்டணி ஏற்படுத்தி இருக்கோம். நம்ம நாட்டோட ராணுவ பலத்தை கோயில்ஸ் நாட்டுக்கு அனுப்பி வைப்போம். அதே நேரத்துல கோயில்ஸ் நாட்டோட தொழில்நுட்ப உதவியும் கல்வி நிறுவனமும் நம்மளுக்கு தேவை. அதை டெஸ்ட் பண்றதுக்காக தான் இந்த வானவெடி. அதுவும் இல்லாம இது யாருக்கும் ஆபத்தை ஏற்படுத்துறது இல்ல அப்படின்னு நம்ம அர்னால்டிகின் சொன்னோட நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷம். அப்போ கரெக்டா நம்ம கையில அந்த இடத்துக்கு வரான். நம்ம கவுண்ட்லாவினும் என்ன மன்னிச்சிடுங்க எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போலான்னு பாக்கும்போது நம்ம ஹீரோயின் நம்ம கவுண்ட்லாவின் கிட்ட நான் என்னோட வேஷத்தை மறைச்சி பாயா உங்ககிட்ட ஏமாத்தினதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கு கவுண்ட்லாவினும் அமைதியா அங்க இருந்து போயிடுறான். அப்ப நம்ம கையிலும் மைக்கேல் கிட்ட போயிட்டு நீங்க இந்த கூட்டணியை அமைக்கிறதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம கையில் சொல்றான். நம்ம மைக்கேலும் நான் என்னோட தப்ப உணர்ந்துட்டேன், இதுக்கு எல்லாமே காரணம் லேடி ரிஷே தான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் ஹீரோகிட்ட போயிட்டு தேங்க்ஸ் சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் நீ என்ன சமாதானப்படுத்துவேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும், பட் நான் சம்மதிச்சதுக்கு இது காரணம் இல்ல, உண்மையிலேயே அவங்க ஒரு விஷயத்தை அடையிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு போறானாங்க, அதுக்காக தான் நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல நம்ம ஹீரோயினும் ஹீரோவோட காதல நைஸா அந்த பாக்கெட் வாட்சை உருவாக்குனது வேற யாரும் இல்ல கோயில்ஸ் நாட்டை சேர்ந்த மைக்கேல் தான் அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோவும் கோயில்ஸ் நாட்டோட இந்த கூட்டணி ஏற்படுத்தி இருக்கோம், இதனால மக்கள் எல்லாருமே சந்தோஷப்படுவாங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல அதுக்கு ஹீரோயினும் ஆமா கண்டிப்பா இந்த வான வேடிக்கைய மக்கள் எல்லாருமே பார்த்திருப்பாங்க அண்ட் அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இது கோயில்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு தொழில்நுட்பம்னு அண்ட் கண்டிப்பா மக்கள் எல்லாருமே இவங்களை ஏத்துக்குவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு நம்ம ஹீரோயின் சொல்ல ஹீரோவும் ஆமா நீ சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்றான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயினும் கையில ஒரு மீட்டிங் போட்டிருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் நம்ம கையிலுக்கு நிறைய மருந்தெல்லாம் கொடுத்து அனுப்புவா. நீங்க இங்க இருந்து போனாலும் சரி டெய்லியும் இந்த மருந்தெல்லாம் எடுத்துக்கணும், அப்பந்தான் உங்களோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா கியூர் ஆகும் அப்படின்னு சொல்லுவா. நம்ம கையிலும் ரொம்ப நன்றி லேடி ரிஷே, உங்களாலதான் இந்த கூட்டணி அமைக்கிறோம் அண்ட் எங்க நாட்டு மக்கள் எல்லாருமே இப்போ பாதுகாப்பா இருப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு, அதுக்கு எல்லாமே காரணம் நீங்க தான், உங்களோட முதல்ல கூட்டணி ஏற்படுத்துறதுதான் இதுக்கு எல்லாமே காரணம், உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன்னு நம்ம கையில் சொல்ல அதுக்கு நம்ம லேடி டிஷேவும் என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க, என்னால ஒன்றும் இல்ல, உங்க நாட்டோட தொழில்நுட்பமும் உங்க நாட்டோட கல்வி நிறுவனமும் தான் இந்த கூட்டணி அமைக்கிறதுக்கு காரணம், நான் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம கையில வழி அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மைக்கேல வழி அனுப்பி வைக்கிறாங்க. சோ நம்ம மைக்கேலும் போறதுக்கு முன்னாடி என்னோட கொள்கையும் கோட்பாடும் தப்புங்கிறத நான் புரிஞ்சுட்டேன், அது எல்லாமே உன்னாலதான் அண்ட் நான் இப்போ என்னோட தப்ப உணர்ந்துட்டேன், நீ சொன்ன மாதிரியே இந்த உலகத்துக்கு என்னோட கண்டுபிடிப்புகளால அவங்களுக்கு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி கொடுப்பேன், ஒரு கண்டுபிடிப்பு 2 கண்டுபிடிப்பு இல்ல, என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரை இந்த மக்களுக்கு தேவையான எல்லா கண்டுபிடிப்புகளும் நான் கண்டுபிடிச்சிட்டே இருப்பேன், இதுக்கெல்லாம் காரணம் நீதான் என்னோட அன்பு மாணவளே, நான் இங்க இருந்து போயிட்டு வரேன், இன்னொரு நாள் சந்திப்போம் அப்படின்னு நம்ம மைக்கேல் அங்க இருந்து கிளம்ப நம்ம லேடி ரிஷேவும் சந்தோஷமா நம்ம மைக்கேல வழி அனுப்பி வைக்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஹீரோவை பாக்குறதுக்காக வந்திருப்பா. எல்லா விஷயமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு, அதோட உங்ககிட்ட இன்னொரு விஷயத்த சொல்ல ஆசைப்படுறேன் அதான் அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில ஒரு பெட்டி எடுத்து நீட்டு வா. ஓ இந்த மோதிரம் ரெடியாகி வந்துருச்சா, சரி நீ எதை போட்டுக்கணுங்கிற அவசியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல நம்ம ஹீரோயின் பயங்கரமா அப்செட் ஆயிடுவா. நம்ம ஹீரோவும் ரிஷே இந்த மோதிரத்தை நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்கும் போது உங்களுக்கு சுத்தமா பிடிக்கலன்னு எனக்கு தெரியும், பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மோதிரத்தை நான் உங்களுக்கு கிஃப்ட் பண்ணுங்கிறது தான் என்னோட ஆசையே, அதை நீங்க போட்டுக்கிறதும் போட்டுக்காததும் உங்களோட விருப்பம், அதை நான் முடிவு பண்றதுக்கான எந்த உரிமையுமே எனக்கு இல்ல, உங்களுக்கு அதை போடணும்னு தோணுச்சுன்னா போட்டுக்கோங்க, போட வேணாம்னு தோணுச்சுன்னா கழட்டி வச்சிடுங்க, நீங்க இங்க சுதந்திரமா இருக்கதான் வந்திருக்கீங்க, உங்களோட சுதந்திரத்தை யாருமே எதனாலையும் கெடுக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் நான் இந்த மோதிரத்தை ஆர்டருக்கு கொடுக்கும் போதே என்னோட 3வது வரல்ல உள்ள சைஸை தான் அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்தேன், ஏன்னா எங்களோட ஊர்ல கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி கணவன் மனைவிக்கு மோதிரத்தை மாத்துற வழக்கம் உண்டு. சோ இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க எனக்கு இப்பவே இந்த மோதிரத்தை உங்க கையில இருந்து எனக்கு போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மோதிரத்தை கொடுக்குறா. அதுக்கு நம்ம ஹீரோவும் ஆனா நான் இப்ப கிளவுஸ் போடலையே அப்படின்னு சொல்றான். பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா.
நம்ம ஹீரோவும் அந்த மோதிரத்தை எடுத்து நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போய் சோபால உட்கார வச்சு அவன் கீழே முட்டி போட்டு நம்ம ஹீரோயினோட கைய பிடிச்சு கிஸ் பண்றான். இதுக்கப்புறம் நான் உன்னை தொடலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் வைக்கப்பட்டுக்கிட்டே சரின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த மோதிரத்தை எடுத்து நம்ம ஹீரோயினோட கையில போட்டு விடுறான். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இப்ப அந்த மோதிரம் எப்படி இருக்குன்னு நீ பாக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் மேல கை வச்சு சொல்றான். நம்ம ஹீரோயினும் அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. நிஜமா இந்த அளவுக்கு அச்சசலா உங்க கண்ணு மாதிரியே இந்த கலர்ல நான் மோதிரத்தை ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கவே இல்லை. இந்த மோதிரத்தை நான் போட்டுக்கும் போது என்னோட லைஃப்ல எதை வேணாலும் சாதிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு ஏற்படுது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட என்ன நீ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே மாத்துவேன், என்னையும் என்னை சுத்தி இருக்கவங்களையும் மாத்துவேன்னு சொன்னல, அது நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு எனக்கு இதோட 7 டைம் லூப் நடந்திருக்கு. என்னோட ஒவ்வொரு லைஃப்லயுமே நான் என்னோட குறிக்கோளை தேடிதான் போராடினேன். அண்ட் அது எனக்கு ஒரு வழியா என்னோட 7th டைம் லூப்ல கிடைச்சிருச்சு. நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்னோட குறிக்கோள் என்னன்னு. அர்னால்ட் இவரோட தான், இவருக்கு மனைவியா தான் இந்த அரண்மனையில நான் இருக்க போறேன். அண்ட் இதுதான் என்னோட சந்தோஷமும், இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் முடிவு பண்ணிட்டேன், என்னோட வாழ்க்கை இங்கதான் ஆரம்பிக்கவும் செய்து இங்கதான் முடியவும் செய்யணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள சொல்றதோட இந்த அனிமிக்கே ஒரு எண்டு கார்டு போட்டு முடிச்சு வைக்கிறாங்க.